கோபத்தில் இருக்கும் முன்னோர்களை மகிழ்விக்க இதை செய்யுங்கள். ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி மாதம் பௌர்ணமி திதி தொடங்கி அமாவாசை திதி வரை இந்த மாஹல்யபட்சம் எனப்படும் சர்வ பிருத்துபட்சம் நீடிக்கும். இந்த ஆண்டு சர்வ பிருத்துபட்சம் செப்டம்பர் 17ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 2ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. அன்றைய தினம் இறந்த முன்னோர்கள் அனைவருக்கும் தர்ப்பணம், பிண்டம், ஸ்ராத்தம் போன்றவை செய்யப்படுகிறது. இது தவிர இறந்த தேதி தெரியாத முன்னோர்கள் அனைவருக்கும் தர்ப்பணம் செய்யப்படுகிறது. இந்த வருடம் சர்வ பிருத்து அமாவாசை அன்று சர்வார்த்த சித்தி யோகம் உருவாகிறது. சர்வ பிருத்து அமாவாசை நாளில் கோபமடைந்த உங்கள் முன்னோர்களை மகிழ்விக்க நீங்கள் இந்த விஷயங்களை செய்து அவர்களை மகிழ்விக்கலாம். எப்படி தெரியுமா? உங்கள் முன்னோர்கள் கோபமாக இருந்தால் மகாலய அமாவாசை அன்று நீராடி விட்டு உங்கள் முன்னோர்களுக்கு தண்ணீர், வெள்ளை பூக்கள் மற்றும் கருப்பு எள்ளினால் செய்யப்பட்ட உணவை கொண்டு தர்ப்பணம் செய்யுங்கள். இதனால் உங்களின் முன்னோர்கள் திருப்தி அடைந்து ஆசி வழங்குவார்கள் என்பது நம்பிக்கை. அப்படி அன்றைய தினம் தர்ப்பணம் செய்யவில்லை என்றால் அது முன்னோர்களை சென்றடையாது. அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் முன்னோர்கள் திருப்தி அற்றவர்களாகவும் கோபமாகவும் இருப்பார்களாம். மகாலய அமாவாசையில் உங்கள் முன்னோர்களுக்கு பஞ்சபலி கர்மா செய்ய வேண்டும். இதில் உணவு தயாரித்து அதில் ஒரு பகுதியை காகம், மாடு, நாய் போன்றவற்றிற்கு கொடுக்க வேண்டும். மத நம்பிக்கைகளின்படி அந்த உணவு காகம், மாடு, நாய் போன்றவற்றின் மூலம் முன்னோர்களை சென்றடைகிறது. கோபத்தில் இருக்கும் முன்னோர்களை மகிழ்விக்க குல தெய்வத்தை வழிபட வேண்டும். அதன் பிறகு முன்னோர்களை நினைத்து வழிபட வேண்டும். இதனால் முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைந்து தங்கள் குழந்தைகளை மனதார ஆசீர்வதிப்பார்கள். பித்ரு தோஷத்திலிருந்து விடுதலை பெற மகாலய அமாவாசை தினத்தில் அன்னதானம் செய்ய வேண்டும். அன்னதானம் செய்வதன் மூலம் முன்னோர்கள் திருப்தி அடைந்து ஆசி வழங்குவார்கள். அவர்களின் மகிழ்ச்சி உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. கருட புராணத்தின்படி அமாவாசை நாளில் முன்னோர்களை மகிழ்விக்க அவர்களின் பெயரில் பசுவை தானம் செய்யலாம். பசுவை தானம் செய்வதன் மூலம் முன்னோர்கள் வைதரணி நதியை கடக்கிறார்கள். அவர்கள் துன்பத்திலிருந்து விடுபடுகிறார்கள். இந்த ஆண்டு மகாலயபட்சம் அமாவாசை அக்டோபர் 2ஆம் தேதி புதன்கிழமை வருகிறது. இந்த ஆண்டின் கடைசி சூரிய கிரகணமும் அன்றுதான் நிகழும். என்ன வியூவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? ஹலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.